வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய செயல்முறைகள் குறித்து இஸ்ரேல் தகவல் சேகரிக்கக்கூடிய முயற்சிகள் அதிகரித்துள்ளதனால் இஸ்ரேலுக்கான தன்னுடைய எதிர்உளவு அச்சுறுத்தல் மதிப்பீட்டை பென்டகன் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியிருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான போர் மற்றும் லெபனானில் நடைபெறக்கூடிய ஈரானிய நடவடிக்கைகள் தொடர்பாக வாஷிங்டனுடனும் டெல் அவிவிற்கும் இடையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலினுடைய மனித மற்றும் தொழில்நுட்ப உளவுத்துறை தகவல்களை சேகரிக்கக்கூடிய திறன்களை பாதுகாப்பு உளவு முகமை சமீபத்தில் மிகவும் அபாயகரமானது என்று சொல்லி வகைப்படுத்தியிருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் அந்த சர்வதேச ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு நடக்கக்கூடிய இந்த உள் ஆலோசனைகள் குறித்த தகவல்கள் கூட இஸ்ரேல் பெற முயற்சிக்கிறது என்ற ரீதியிலும் இந்த கவலைகளை மதிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உளவு தகவல்களை கண்காணிக்கும் விதமாக காணப்படுவது போன்று ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த உயர் எச்சரிக்கை காரணமாக பல சம்பவங்கள் 7 பக்க DIA ஆவணங்கள் ஒன்று விவரிப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் கடுமையாக மறுத்திருப்பதுடன் வாஷிங்டனில் உள்ள அதனுடைய தூதரகம் தாங்கள் அமெரிக்க அரசாங்கங்களுடைய அதிகாரிகளை உளவு பார்ப்பதில்லை என்று சொல்லியும் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய தூதுக்குழுவினர் சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளை மாளிகையும் அந்த அறிக்கையை நிராகரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் பென்டகனுடைய கருத்து எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த விடயத்தை பென்டகனும் மறுத்திருக்கிறது. அச்சுறுத்தல் மதிப்பீடுகள் அதிகரித்த போதிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த உறவு என்பது பலமாக இருப்பதாகவும், எனவே தகவல் பரிமாற்றமாகட்டும், குறிப்பாக இந்த ஈரான் யுத்தமாகட்டும், இதில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றிலேயும் இரு நாடுகளும் தொடர்ச்சியாகவே நல்ல ஒரு உறவை பேணி வருவதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அமெரிக்காவினுடைய பணியாளர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் செய்வதையும் இல்லாட்டி இஸ்ரேல் அதிகாரிகளை சந்திக்கும் போதும் மிக கவனமாக இருப்பதாகவும் இந்த ஒரு அறிக்கை வந்ததன் பிற்பாடு மிக கவனமாக செயல்படுவது போன்ற ஒரு விடயத்தையும் சர்வதேச ஊடகங்களில் வெளிவரக்கூடிய செய்திகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. இதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ரஷ்யாவினுடைய செயற்கைக்கோள் ஐரோப்பாவில் பெரும்பாலான பகுதிகளுக்கு GPS சிக்னல்களை முடக்குவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தினுடைய சமீபத்திய ஆய்வறிக்கையில் தான் ரஷ்யா தங்களுடைய செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி ஐரோப்பாவில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மின்னணு போர் முறை மூலமாக வேண்டுமென்றே சிக்னல்களை சிதைப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வானொலி அலைவரிசைகளை இரைச்சல்களால் நிரப்புவதன் மூலமாக இந்த GPS சிக்னல்களில் இடையூறுகள் ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் கப்பல் மற்றும் விமானங்கள் தங்களுடைய இருப்பிடத்தை சரியாக கணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் சிக்கல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது இந்த GPS சிக்னல்கள் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த இடையூறுகள் நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் அன்றாட செயல்பாடுகளில் கூட மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வழக்கமாக இராணுவ மோதல்களுக்கு மாற்றாக ரஷ்யா டிஜிட்டல் மற்றும் விண்வெளி கட்டமைப்புகளை இந்த மின்னணு போர் தாக்குதல் முறையை தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த ஒரு விடயம் கவலையை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கூறியிருக்கின்றார்கள். உக்ரைனுடைய ரஷ்யாவினுடைய போர் தொடங்கியதிலிருந்து இந்த ஐரோப்பாவில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த GPS தடங்கள் அதிகரித்து காணப்படுவதாகவும், இதற்கு பின்புலமாக நிச்சயமாக ரஷ்யா தான் இருக்கும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஐரோப்பிய அதிகாரிகள் இந்த GPS சிக்னல்களுக்கு செயற்கைக்கோள்களை மட்டும்தான் நம்பியிருக்காமல் தரைவழி மாற்று வழிகளை கூட அதற்கான கருவிகளை கூட தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இப்படியாக இவை பற்றிய மேலதிக விடயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் ஆய்வு செய்வதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் உக்ரைன் தொடர்பான இன்னும் ஒரு விடயமும் வெளியாகி இருந்தது. அதாவது உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதற்கான ஹெய்ஸ்டார்மர் ஞாயிற்றுக்கிழமை லண்டன்ல ஜெலன்ஸ்கி மற்றும் இமானுவேல் மேக்ரான் மற்றும் பிரெக்டிக் மெர்ஸ் ஆகியோரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார். ஒரு வார காலமாக அதிகரித்து வரக்கூடிய இந்த பதட்டம் காரணமாக ரஷ்யாவினுடைய போர் குறித்த ஒரு நோக்கு நிலையம் இல்லாட்டி அந்த நேரடியான பேச்சுவார்த்தைகளும் உக்ரைனுடைய தலைவனுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக விளாடிமிர் புடின் நிராகரித்திருக்கின்றார். எனவே ஒரு வருடமாக அதிகரித்து வரக்கூடிய போர் நிலை காரணமாக ஜெலன்ஸ்கி
ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புடினை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அதில் எந்த விதமான ஒரு சரியான விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் ஏனைய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவான இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான முன்னெடுப்புகளை நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தையில் முன்னெடுக்கக்கூடிய இந்த 3 நாடுகள் மட்டும்தான் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இதுவரை அளித்து வந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. பிரான்சும் பிரித்தானியாவும் சமாதான முன்னெடுப்பினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பதுடன் இந்த பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் வழங்கி இருக்கிறது. இதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய 2வது பெரிய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க ஞாயிற்றுக்கிழமை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருந்தது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, அந்த உக்ரைனில் தாக்குதலை முன்னெடுக்கக்கூடிய திறன் என்பது தற்போது வளர்ச்சி அடைந்திருக்கிறதாக இந்த ஒரு தாக்குதல் எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்படுகிறது. எனவே உக்ரைனுடைய இந்த போர் முனைகள் எல்லாம் இல்லாட்டி சமீபத்திலேயே ஒரு தாக்குதலை தொடுக்கும் விதமாக, அதே நேரத்தில் பதிலடி தாக்குதலை தொடுக்கும் விதமாக தற்போது இருக்கக்கூடிய நிலைமையை விட உக்ரைன் சிறந்து வருகிறது என்ற ரீதியிலையும், எனவே இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் நேருக்கு நேராக நேரடி பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதற்கு ஜெலன்ஸ்கியினுடைய கோரிக்கையை புடின் தொடர்ச்சியாகவே நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அத்தகைய சந்திப்பில் தான் இவ்வாறான ஏனைய நாடுகளும் தங்களுடைய விடயங்கள் தொடர்பாக, அதாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முழு முயற்சிகளை இறங்கி இருப்பது போன்று தெரிகிறது. ஆனாலும் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த ஒரு விடயத்தில் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய உலக நிலவரங்களுடன் பார்த்து இருக்கின்றோம். மற்றும் ஒரு உலக நிலவரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஷானி மனோரஞ்சன். நன்றி.